கண்ணே நீ பார்ப்பது என்ன என்ன, என் கண்ணே நீ பார்ப்பது என்ன என்ன, ஏசையா மேலிருந்து தாழ உன்னை பார்க்கிறார். என் கண்ணே நீ பார்ப்பது என்ன என்ன, என் காதே நீ கேட்பது என்ன என்ன, என் காதே நீ கேட்பது என்ன என்ன, ஏசையா மேலிருந்து தாழ உன்னை பார்க்கிறார். என் காதே நீ கேட்பது என்ன என்ன, என் காலே நீ போவது எங்கே எங்கே, என் காலே நீ போவது எங்கே எங்கே, ஏசையா மேலிருந்து தாழ உன்னை பார்க்கிறார். என் காலே நீ போவது எங்கே எங்கே. ஹாய் குட்டீஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? பிரைஸ் லார்ட். எல்லாரும் ஓஎஸ் ஜீசஸ் சொல்லலாமா? ஓ எஸ் ஜீசஸ், ஓ எஸ் ஜீசஸ். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? கர்த்தருக்குள்ள சந்தோஷமாக இருக்கீங்களா? ஓகே குட்டீஸ், இந்த வாரம் என்ன ஸ்டோரி அப்படின்னா மாபெரும் உதவி. ஓகே, இப்போ நம்ம ஒரு கஷ்டத்தில் இருக்கோம் அப்படிங்கும் பொழுது யாராவது நமக்கு உதவி செஞ்சாங்கன்னா நம்ம என்ன சொல்லுவோம்? அப்பா, நீங்கள் செஞ்ச உதவியை நாங்கள் லைஃப் லாங் நாங்கள் மறக்கவே மாட்டோம், உங்களுக்கு நாங்கள் எப்போவும் நாங்கள் நன்றியோடு இருப்போம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஆனால் நம்ம சிந்திச்சு பார்த்தோம்னா அவங்க கடைசி வரைக்கும் நமக்கு உதவி செஞ்சுக்கிட்டே இருக்க மாட்டாங்க. எல்லாமே ஒரு கொஞ்சம் காலத்துக்கு மட்டும்தான் அவங்களால நமக்கு உதவி செய்ய முடியும். வாழ்நாள் முழுவதும் ஒருவருடைய ஆவி, ஆத்மா, சரீரங்களை பார்த்து கொள்றதுக்கு நம்முடைய இரட்சகராகிய இயேசு கிறிஸ்துவினால் மட்டுமே முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. அவர் மாத்திரமே நம்மளுடைய பாவங்களை மன்னித்து நம்மை ரட்சிக்க முடியும் அப்படின்னு சொல்லப்படுது. ஆதி ஆகமத்தில் குறிப்பிட்டது போல தேவன் தம்முடைய சாயலாகவே மனுஷனை சிருஷ்டித்தார், அவர்களை தேவ சாயலாகவே சிருஷ்டித்தார். ஆதாம் ஏவாளுக்கு எல்லா படைப்பின் மீதும் அதிகாரம் கொடுத்தாராம். அந்த ஏதேன் தோட்டத்தை உருவாக்குறாரு. அந்த தோட்டத்தில் உள்ள எல்லா கனிகளையும் புசிக்கலாம், ஆனால் நன்மை தீமை அறியத்தக்க கனியை மட்டும் புசிக்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறார். ஆனால் அவங்க அந்த சாத்தானுடைய தூண்டுதலினால் அந்த ஆதாம் ஏவாள் என்ன பண்ணுறாங்க? அந்த கனியை புசித்து அவங்க பாவத்துக்கு உள்ளாகிறாங்க, கர்த்தருக்கு விரோதமாக பாவம் செய்கிறாங்க. இதன் நிமித்தம் அந்த ஆதாம் ஏவாள் அவங்க மூலியமாக அந்த பாவம் யாரை வந்தடையுதுன்னா நம்மளை வந்தடையுது. நம்ம எல்லோர் மேலும் அந்த பாவம் வருது. பாவத்தின் சம்பளம் என்னன்னு சொல்கிறாங்கப்பா? மரணம் அப்படின்னு சொல்கிறாங்க. பாவம் செய்கிறவன் சாகவே சாவான். இந்த பாவத்திலேருந்து நமக்கு விடுதலை தர யாரால் மாற்ற முடியும்? இயேசு கிறிஸ்துவினால் மாத்திரம்தான் முடியும். ஆவி, ஆத்மா, சரீரத்தில் உள்ள அழுக்குகளை போக்க அவருடைய இரத்தத்தினால் மட்டுமே முடியும். அவரை விசுவாசித்து நம்முடைய பாவங்களை அறிக்கையிடணும், மேலும் அறிக்கையிட்டு அந்த பாவத்தை விட்டு விடணும். இதன் மூலமாக நம்மளுடைய பாவங்களை அவர் மன்னித்து எல்லா அநியாயத்தையும் நீக்கி நம்மளை சுத்திகரிப்பதற்கு இயேசு கிறிஸ்து உண்மையும் நீதியும் உள்ளவராக இருக்கிறார் அப்படின்னு சொல்லப்படுது. ஓகே குட்டி, சூப்பர். எல்லாரும் டிஃப்ரெண்ட் கிளாப் பண்ண ரெடியாக இருக்கீங்களா? நான் பண்ணுறேன், அதை பாருங்க. வெரி குட். நான் பண்ணது என்ன கிளாப்புன்னு தெரியுதா? நான் பண்ணது ராக்கெட் கிளாப்பு. அடுத்து ஃபிஷ் கிளாப் பண்ணலாமா? அடுத்து ஃபிஷ் கிளாப் பண்ணலாமா? எல்லாம் ரெடியாக இருக்கீங்களா? வெரி குட். ஆரோனுடைய கோல் பூ பூக்கிறது. இந்த கோலில் இருந்து, அதாவது குச்சியில் இருந்து பூக்களும் வாதுமை பழங்களும் தோன்றியிருப்பதை பார். இது ஆரோனின் கோல். ஒரே இரவில் இந்த பூக்களும் பழங்களும் தோன்றியிருக்கின்றன. ஏன் என்று நாம் பார்க்கலாம்.
இஸ்ரவேலர் கொஞ்ச காலமாகவே வனாந்தரத்தில் அலைந்து திரிந்து கொண்டிருக்கிறார்கள். தங்களுக்கு மோசே தலைவராக இருக்க வேண்டியதில்லை என்றும் ஆரோன் பிரதான ஆசாரியனாக இருக்க வேண்டியதில்லை என்றும் சிலர் நினைக்கிறார்கள். இவர்களில் ஒருவன் கோராகு. அவன் மட்டுமல்ல, தாத்தான் என்பவனும் அபிராம் என்பவனும் அவர்களை சேர்ந்தவர்களும் இவ்வாறே நினைக்கிறார்கள். இவர்கள் மோசேயிடம் வந்து, எங்கள் எல்லோருக்கும் மேலாக ஏன் நீரே உம்மை உயர்த்தி கொள்கிறீர் என்று கேட்கிறார்கள். அதற்கு மோசே, நாளை காலை தூப கலசங்களை எடுத்து அதில் தூப வர்க்கத்தை போடுங்கள். பின்பு கர்த்தரின் ஆசரிப்பு கூடாரத்திற்கு வாருங்கள். கர்த்தர் யாரை தேர்ந்தெடுப்பார் என்று அப்போது பார்ப்போம் என்று கோராகுவிடம் அவனை சேர்ந்தவர்களிடமும் சொல்கிறார். அடுத்த நாள் கோராகும் அவனை சேர்ந்தவர்களும் ஆசாரிப்பு கூடாரத்திற்கு வருகிறார்கள். இந்த ஆட்களை ஆதரிப்பதற்கு இன்னும் நிறைய பேர் வருகிறார்கள். கர்த்தர் மிகவும் கோபம் அடைகிறார். மோசே ஜனங்களை பார்த்து, இந்த துஷ்ட மனிதர்களை தங்கியிருக்கிற கூடாரங்களை விட்டு தூர விலகுங்கள், அவர்களுக்கு சொந்தமான எந்த பொருளையும் தொடாதேயுங்கள் என்று சொல்கிறார். ஜனங்கள் மோசேக்கு செவி கொடுத்து கோராகு, தாத்தான், ஆபிராம் ஆகியோருடைய கூடாரங்களை விட்டு தூரமாக விலகி போகிறார்கள். அப்பொழுது மோசே, கர்த்தர் யாரை தேர்ந்தெடுக்கிறார் என்பதை இதன் மூலம் நீங்கள் அறிவீர்கள். இந்த நிலம் பிளந்து இது இங்குள்ள கலகம் பண்ணின ஆட்கள் விழுங்கி போடும் என்று சொல்கிறார்கள். மோசே பேசி முடித்ததும் நிலம் பிளக்கிறது. கோராகுவின் கூடாரமும் மற்ற பொருட்களும் பூமிக்குள் புதைந்து விடுகின்றன. தாத்தானும் அபிராமும் அவர்களோடு இருந்தவர்களும் அப்படியே புதைந்து விடுகிறார்கள். நிலம் அவர்களை மூடி விடுகிறது. நிலத்திற்குள் விழுகிறவர்களின் கூக்குரலை கேட்கிற போது ஜனங்கள், ஓடுங்கள் ஓடுங்கள், பூமி நம்மையும் கூட விழுங்கி போய் போட்டுவிடும் என்று அலறியவாறு ஓட்டம் பிடிக்கிறார்கள். கோராகுவும் அவனை சேர்ந்தவர்களும் இன்னும் ஆசரிப்பு கூடாரத்திற்கு அருகில் இருக்கிறார்கள். எனவே கர்த்தர் நெருப்பை அனுப்புகிறார். அவர்கள் எல்லோரும் எரிந்து சாம்பலாகிறார்கள். அப்பொழுது கர்த்தர் ஆரோனின் மகன் எலெயாசாரிடம் செத்துப்போன ஆட்களின் தூப கலசங்களை எடுத்து அவற்றை பலிபீடத்தை சுற்றி ஒரு மெல்லிய தகடாக பொறுத்து என்று சொல்கிறார். ஆரோனையும் அவருடைய மகன்களையும் தவிர வேறு யாரும் கர்த்தருக்கு ஆசாரியர்களாக சேவை செய்யக்கூடாது என்று இஸ்ரவேலரை எச்சரிப்பதற்கு இந்த தகடு பொருத்தப்படுகிறது. என்றாலும் ஆரோனையும் அவருடைய மகன்களையுமே நாம் ஆசாரியர்களாக தேர்ந்தெடுப்பதில்லை. தெல்ல தெளிவாக கர்த்தர் விரும்புகிறார். ஆகையால் அவர் மோசேயிடம், இஸ்ரவேலின் ஒவ்வொரு கோத்திரத்தில் உள்ள ஒரு தலைவனும் தன் தன் கோலை கொண்டு வரச் சொல். லேவி கோத்திரத்திற்காக ஆரோன் ஒரு கோலை கொண்டு வரட்டும். பின்பு இந்த கோல்கள் ஒவ்வொன்றையும் ஆசரிப்பு கூடாரத்தில் உள்ள உடன்படிக்கை பெட்டிக்கு முன்னால் வை. ஆசாரியனாக நான் தேர்ந்தெடுக்கிறவனின் கோல் மட்டும் பூக்கும் என்று சொல்கிறார். மறுநாள் காலை மோசே பார்க்கும் பொழுது ஆரோனின் கோலில் இந்த பூக்களும் பழுத்த வாதுமை பழங்களும் இருக்கின்றன. ஆரோனின் கோல் பூக்கும்படி கர்த்தர் ஏன் செய்தார் என்று இப்பொழுது உனக்கு புரிகிறதா? ஆமென்.